வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். முதல்ல சினேகா ஆர்கானிக்ஸ் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ பற்றி பார்க்குறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்குது, அப்புறம் இன்னொன்று ஜிஎம்பி கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா இருக்குது. அதனால தான் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இது சினேகா ஆர்கானிக்ஸ் ஜூலை 2022 இணைக்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்க தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுட்டு வர்றாங்க. இவர்களோட முக்கிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள்லேருந்து கழிவுகளை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதை வடிகட்டி அதை மறுசுழற்சி செஞ்சு மற்றும் சுத்திகரித்தல் போன்ற வேலைகளில் ஈடுபடுறாங்க. இவங்க இயற்கை சூழலுக்கு பாதுகாப்பான விஷயமாகவும் இருக்குது இவங்க நிறுவனம். மற்றபடி கழிவுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட உயர்தர கரைப்பான்களை சந்தையில் விற்பனை செய்கிறாங்க. இது மூலமாக தான் இவங்களுக்கு ரெவின்யூ வருது. இந்த ப்ராசஸிங் ஃபுல்லாக இந்த கம்பெனியோட வேலையாக இருக்குது. அப்புறம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். மார்ச் 2025 படி மொத்த வருவாய் 26.29 கோடியாக இருக்குது. வரிக்கு பிந்திய லாபம் 7.34 கோடி. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பங்கிற்கான வருமானம் 49.66% இருக்குது. ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 50.38% இருக்குது. ஒரு நிறுவனம் தன்னுடைய பணத்தை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துது என்பதை குறிக்கும் ஒரு முக்கியமான அளவீடு தான் இந்த ROCE. நிறுவனத்துடைய கடன் 4.62 இருக்குது, 62% இருக்குது. இந்த ஐபிஓ மூலம் கிடைக்கும் மூலதனத்தை வச்சு இந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்க திட்டமிட்டிருக்கிறாங்க. ஐபிஓட இஸ்யூ சைஸு மொத்த ஒதுக்கீடு விவரம் பார்க்கலாம். 32.68 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஸ்யூ தான், புதிய வெளியீடு மட்டும்தான். ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஐபிஓ விண்ணப்பிப்பதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் விவரம் பார்க்கலாம். ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை முதல் நாள், நேற்று முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் 30, ஆகஸ்ட் 31 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினங்களாக இருப்பதால் செப்டம்பர் 1 திங்கட்கிழமை விண்ணப்பிக்க 2ஆம் நாள் விண்ணப்பம் செய்ய, செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை விண்ணப்பம் செய்ய 3ஆம் நாள். ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நாட்கள் மீதம் இருக்குது. அது நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை விண்ணப்பிக்கலாம். ப்ரைஸ் பேண்டு பார்க்கலாம். 115 ரூபாயிலிருந்து 122 ரூபா அதிகபட்சமாக நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. 122 ரூபா வரைக்கும் அதிகபட்ச தொகை. அப்புறம் ஃபேஸ் வேல்யூ ஒரு ஈக்விட்டி ஷேர் ஒரு பங்குக்கு 10 ரூபாயாக இருக்குது. செப்டம்பர் 3 புதன்கிழமை நம்மளுக்கு ஒதுக்கீடு விவரம் தெரிய வந்துடும். செப்டம்பர் 4 வியாழக்கிழமை ஐபிஓவில் கிடைத்தவங்களுக்கு அவங்களோட டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும். ஐபிஓவில் கிடைக்காதவங்களுக்கு அவங்களது வங்கி கணக்கில் பணம் திரும்ப செலுத்தப்படும். 3 ஒர்க்கிங் டேக்குள்ளே மேக்ஸிமம் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் 3 ஒர்க்கிங் டேக்குள்ளே உங்களுக்கு பணம் உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துடும், எந்த பயமும் இல்லை. செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை பங்கு என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் பட்டியலிடப்படும். உங்களால் விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். பங்கு ஒதுக்கீடு விவரம் பார்க்கலாம். QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50% ஒதுக்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட பாதியை ஒதுக்குறாங்க. அப்புறம் NII நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 15% ஒதுக்கியிருக்கிறாங்க நிறுவனமற்ற முதலீட்டாளர்களுக்கு. அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% ஒதுக்கியிருக்காங்க, அதிகமாக தான் ஒதுக்கியிருக்காங்க, பரவாயில்ல. 35% சில்லறை விற்பனையாளர்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. லாட் சைஸ் பார்க்கலாம். குறைந்தபட்சம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் 2000 ஷேர் மட்டும்தான் வாங்க முடியும். 2000 ஷேருக்கு அதிகமாகவும் வாங்க முடியாது, 2000 ஷேருக்கு குறைவாகவும் வாங்க முடியாது. அவங்க லாட் சைஸே 2000 ஷேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ ப்ரைஸ் பேண்டு அதிகபட்ச விலை 122 ரூபா. 2000ஆல் பெருக்கணும்னா 2,44,000 ரூபா வருது. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் 2,44,000 ரூபா இருந்தால் தான் இந்த ஐபிஓவில் விண்ணப்பிக்கவே முடியும். ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி மாற்றங்கள் இருக்குது. அதில் இந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு முறையில் வச்சுருக்கிறாங்க. 2000 ஷேரு ஒரு லாட்டு, 122 ரூபா அதிகபட்ச விலை, மொத்தம் 2,44,000 ரூபா இருந்தால் தான் ஒரு லாட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு மேலே அதிகபட்சமாக விண்ணப்பிக்க முடியாது. ஆகஸ்ட் 29 முதல் நாள் முடிவில் வெள்ளிக்கிழமை சப்ஸ்கிரிப்ஷன் விவரம் பார்க்கலாம். இது ஆகஸ்ட் 20 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு எடுத்த டேட்டா. சப்ஸ்கிரிப்ஷன் 1.93 டைம் மொத்த சப்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் அதில் ரீட்டைல் கேட்டகரி அதிகமாக விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. அதிகமாக 2.90 டைம் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் NII 1.05 டைம் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. QIB 1 டைம் மட்டும் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை முதல் நாள் முடிவில் இது சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில். ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். ஒரு பங்குக்கு 38 ரூபாயா இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். அதிகபட்ச விலை 122 ரூபாயோட இந்த 38 ரூபா கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை சேர்த்தோம்னா 160 ரூபா மொத்தம் வருது. கிட்டத்தட்ட 30% ப்ரீமியத்தில் வர்த்தகமாகுது இந்த நிறுவனம்.
ஓரளவுக்கு கம்பெனி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் பரவாயில்ல. நீங்கள் யோசித்து லிஸ்டிங் கெயினுக்காக விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. இது வெளிநாட்டு தொடர்புகள் அதிகம் இல்லாத நிறுவனமாக இருக்கனால தான் இதை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ரிலையன்ஸ் ஜியோ டெலிகாம் செக்டர் IPO பற்றிய ஒரு தகவல் பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் 500 மில்லியனுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை வச்சுருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற ரிலையன்ஸோட AGM ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் 2026ஆம் ஆண்டில் நடுப்பகுதியில் ரிலையன்ஸ் ஜியோ IPO வெளிவர வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து அந்த ரிலையன்ஸ்லேருந்து ரிலையன்ஸ் செக்டாரோட டெலிகாம் செக்டாரை தனியாக பிரித்து அதை IPO வெளியிடுறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கான சட்டப்பூர்வ பணிகள் நடைபெற்று வருவதாக ரிலையன்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. அநேகமாக அது வந்து 2026 நடுப்பகுதியில் நம்ம இந்த IPOவை எதிர்பார்க்கலாம். பங்குச்சந்தைகள் வந்து இறுக்கமான வரம்பிலிருந்து வெளியேறக்கூடும் அப்படின்னு மேரே அசட் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்வரூப் மொஹந்தி தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் வந்து வரி பதட்டங்களுக்கு மத்தியில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் $1.7 ட்ரில்லியன் மதிப்புள்ள பங்குகளை விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் $5 ட்ரில்லியன் மதிப்புள்ள பங்குகளை வாங்கி சந்தையை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. 7.8% மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP இருந்த போதிலும் கட்டணங்கள் மற்றும் நாணய பலவீனம் குறித்த கவலைகள் எழுந்துள்ளது என்று அவர் தெரிவிச்சிருக்கிறார். பஞ்சாப் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ஃபண்ட்ரைசிங் பண்ணுறாங்க. NCD வழியாக ஃபண்ட்ரைசிங் பண்ணுறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வழியாக 5000 கோடி ஃபண்ட்ரைசிங் பண்ணுறதுக்கு போர்டு முடிவெடுத்திருக்கிறாங்க. NCD என்னன்னு சுருக்கமாக பார்ப்போம். NCDனா என்னன்னு, முதலீட்டாளர்களுக்கு வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு நிலையான வருமானத்தை தரக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது NCD. NCDக்கள் வந்து பாதுகாப்பற்றவையாக இருக்குது. அதனால் பங்கேற்பாளர்கள் வந்து நிறுவனத்தின் கடன் தகுதி மற்றும் சேவை திறனை மதிப்பிட்ட பிறகு தான் நம்ம முடிவு பண்ணணும். இதை நண்பர்களே, ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கணக்கிடக்கூடிய GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முதலாம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து முந்தைய காலாண்டில் 7.4% இருந்திருக்கு. இப்போ அதை விட அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி கணிச்சது வந்து 6.5% இருக்கும் அப்படின்னு கணிச்சாங்க. ஆனால் அவங்க கணிப்பையும் மீறி அதிகமாக வந்து 7.8% வளர்ச்சி பதிவாயிருக்கு. நாட்டில் தொடர்ந்து வந்து இந்த பணவீக்கம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதா இதுக்கு காரணமாக சொல்கிறாங்க. இந்தியா ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவது தொடர்பாக ஒரு தகவல்களை பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி சுமார் $100 பில்லியன் சொத்து மதிப்புடன் தனது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவின் எழுச்சியுடன் பிணைந்திருப்பதாக அடிக்கடி கூறிட்டு வர்றாரு. இந்தியாவிற்கு எது நல்லது என்பது ரிலையன்ஸுக்கும் நல்லது. ஆனால் இந்தியாவிற்கு எது கெட்டது என்பது ரிலையன்ஸுக்கு கெட்டதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ட்ரம்ப் வந்து விதித்த 50% வரிகளால் இந்தியாவில் சிறு வணிகர்கள் உற்பத்தியாளர்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களால் மில்லியன் கணக்கான டாலர்களை இழக்க நேரிடும்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டில் ரஷ்யாவுடனான போர் ஆரம்பித்த பிறகு தள்ளுபடி செய்யப்பட்ட ரஷ்ய எண்ணெயை பெருமளவிற்கு இந்தியா வாங்கியதற்கான தண்டனையாக தான் இது பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரஷ்யாவில் போருக்கு நிதியளிக்க இந்தியா மறைமுகமாக உதவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. அமெரிக்காவின் புதிய வரிகள் வந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் வந்து $90 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை 30% அந்த வரி பொருத்தமாக இருக்குது. அதே சமயத்தில் ரிலையன்ஸ் ஏற்றுமதி செய்யும் எரிசக்தி பொருட்கள் வந்து ட்ரம்ப் அறிவித்த வரிகளுக்குரிய பொருட்கள்லேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ அமெரிக்கா சொல்லுது இந்தியா வந்து எண்ணெய் வாங்குறதுனால நம்ம வந்து போருக்கு உதவுது, உக்ரைன் ரஷ்யா போருக்கு உதவுதுன்னு அமெரிக்கா சொல்கிறது போது அதே சமயத்தில் அமெரிக்கா நிதியுதவி அளித்து இஸ்ரேலுக்கு அப்பாவி பெண்களையும் குழந்தைங்களையும் கொண்டு குவிக்கிறதுக்கு நிதியுதவி அளிக்குதே, அதை நம்ம என்னன்னு சொல்கிறது? போருக்கு வந்து இந்தியா நிதியுதவியே அளிக்கலை. இந்தியா வந்து என்ன எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ அங்கே நம்ம வாங்குகிறோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய மக்கள் தொகை கொண்ட ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்க நாடு, அமெரிக்கா போல் வளர்ச்சி அடைஞ்ச நாடு இல்லை. நமக்கு எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ நம்ம அங்கே தான் வாங்க முடியும். அதுக்காக நீ இந்த இடத்துல தான் வாங்கணும் அந்த இடத்துல வாங்கணும் நம்ம யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு வெளிப்படையாகவே உதவி செஞ்சு அப்பாவி குழந்தைங்களையும் பெண்களையும் போர்க்குற்றம் இதெல்லாம் வந்து ஒரு இராணுவ வீரர்களை நம்ம கொல்லலாம், அது வந்து போருக்கு அது சரி. அதே சமயத்தில் போய் அந்த குழந்தைங்களுக்கும் போருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த குழந்தைங்களையும் பெண்களையும் கொல்றது வந்து கோழைத்தனம். அந்த வேலை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு உடந்தையாக அமெரிக்கா இருக்குது, வெளிப்படையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்தியா அப்படி பார்த்தா
வெளிப்படையாக உதவலை. எந்த போருக்கும் இந்தியா உதவலை. உக்ரைன் ரஷ்யா போருக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இந்தியா வந்து எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி கொடுக்குது. இதில் இந்தியா செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்னென்னா, வெளிப்படையாக நிறையா பேருக்கு தெரியல. அந்த தப்பு என்னென்னா, ரஷ்யாவில் ஆயிலை குறைச்ச விலைக்கு இந்தியா வாங்குது. அந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு கொடுத்துருக்கா? அதுதான் பெரிய கொஸ்டின். அந்த கேள்விக்கு பதில் வேணும். மக்களுக்கு வந்து வாங்குது, இவ்வளோ சீப்பாக போய் நான் வாங்குகிறேன், சரி புத்திசாலித்தனமாக வாங்கிட்டீங்க, அமெரிக்காவை கூட இப்போ பகைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, பரவாயில்ல பகைச்சிட்டு போவோம். அப்படி இருந்தும் நம்ம வந்து அந்த விலையோட பெனிஃபிட், அந்த லாபத்தை பொதுமக்களுக்கு எப்படி கொடுத்தாங்க, அதுதான் இப்போ கொஸ்டின். அந்த பொதுமக்களுக்கு கிடைக்காத அந்த லாபத்தை வச்சு இப்போ என்ன பிரயோஜனம்? இப்போ அமெரிக்காவில் நம்ம ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கும் வரி ஆயிடுச்சு. இப்போ ரஷ்யாவில் வாங்குறதும் நெருக்கடியாக இருக்குது. நம்ம ரஷ்யாவில் தொடர்ந்து வாங்கினா இப்போ அமெரிக்காவை ஏதாவது ஒன்றத்தான் இப்போ முடிவு பண்ண முடியுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த லாபத்தை வந்து பொதுமக்களுக்கு கொடுத்துருந்தா அது பலனாக இருக்கும். சரி, நாங்கள் போய் ரஷ்யாவில் என்ன வாங்கினோம், இவ்வளோ மிச்சமாச்சு, இந்தாங்க பெட்ரோல் விலை இவ்வளோ குறைச்சிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே இதை பாராட்டலாம். இது பொதுமக்களுக்கு இந்த பலன் கிடைக்கல, பெரிய பெரிய கார்ப்பரேட்டுக்கு கிடைக்கிற லாபத்தினால இந்த இந்தியா வந்து இதை வந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து திட்டமிடாத செயல் மாதிரி தெரியுது. ஆகஸ்ட் 29 வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 270 புள்ளி இறங்கி 79,809 இருக்குது, 80,000 உடச்சிருச்சு. நிஃப்டி 50 74 புள்ளி இறங்கி 24,426 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 164 புள்ளி இறங்கி 53,655 க்ளோஸ் ஆயிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 8,312 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. அதிகபட்சமான விற்பனை 8,312 கோடி. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 11,487 கோடி, அதிகபட்சமாக அவங்களும் வாங்கியிருக்கிறாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுட்டு போயிருக்காங்க 8,312 கோடிக்கு. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 31 புள்ளி அதிகரித்து 24,584 வர்த்தகமாயிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு படு வீழ்ச்சிங்க. 56 பைசா, ஒரே நாளில் 56 பைசா விழுந்திருக்கு. 56 பைசா விழுந்து 88 ரூபா 19 காசாக போயிடுச்சு. 88 ரூபாய்க்கு போயிடுச்சு. ரெக்கார்டு ஹை தான் நினைக்கிறேன். படு வீழ்ச்சி இந்திய பணம் விழுந்திருக்கு. கோல்டு வந்து நல்லா ஏறி இருக்குது. 1,03,780க்கு போயிடுச்சு. 10 கிராம் கோல்டு, பியூர் கோல்டு 24 கேரட்டு 44 ரூபா இறங்கி 1,03,780 10 கிராம். சில்வர் 1 கிலோ பியூர் சில்வரு சரியான ஏற்றம் ஏறி இருக்குது. 1,20,250 ரெக்கார்டு ஹையில் தொற்றுருக்கு 1 கிலோ சில்வர், பியூர் சில்வரு. அப்புறம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை பார்க்கலாம். நீங்கள் திங்கக்கிழமை வாங்கினா கூட டிவிடெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள கணக்கில் உள்ள நிறுவனங்கள். கல்யாண் ஜுவல்லரி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ₹1.50. 4ஆம் வந்து ரெக்கார்ட் டேட்டு, செப்டம்பர் 4 வியாழக்கிழமை ரெக்கார்ட் டேட்டு. நீங்கள் டிவிடெண்டுக்காக இந்த பங்கை வாங்கணும்னு இல்லை, நான் தகவலுக்காக தான் இதை தெரிவிக்கிறேன். நீங்கள் சொந்தமாக யோசிச்சு முடிவு எடுக்கணும். ஏன்னா ₹1.50 காசுக்காக இந்த பங்கை வாங்கணும்னு இப்போ அவசியம் இல்லை. நான் டிவிடெண்டு கொடுத்த அறிவு இப்போ சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்கணும். அப்புறம் வந்து நியூ இந்தியா அஸ்யூரன்ஸ் வந்து 188 ரூபா தான் பங்கோட விலை, ₹1.80 கொடுக்குறாங்க. நல்ல டிவிடெண்டு. 4ஆம் வந்து செப்டம்பர் 4 வியாழக்கிழமை ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது. குஜராத் கேஸும் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ₹5.82 டிவிடெண்டு. பங்கோட விலையை 419 ரூபா தான். அப்படி அந்த மாதிரி நம்ம கூடுதலான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை பற்றி மட்டும்தான் இப்போ பேசுகிறோம். எல்லா நிறுவனத்தையும் எடுத்து சொல்கிறது இல்லை. ஏன்னா ₹1.50 டிவிடெண்டு, பங்கோட விலை வந்து ₹2,000 விற்கும். அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இப்போ இந்த குஜராத் கேஸெல்லாம் பாருங்கள், 419 ரூபா தான் பங்கோட விலையை, கிட்டத்தட்ட 5.82% அருமையான டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 4ஆம் ரெக்கார்ட் டேட்டு வியாழக்கிழமை. ஷிப்பிங் கார்பரேஷன் வந்து இதுவும் அப்படி தான், ₹211 ரூபா பங்கோட விலை, ₹6.59 டிவிடெண்டு, அருமையான டிவிடெண்டு. 4ஆம் வியாழக்கிழமை இதுக்கு ஒரு ரெக்கார்ட் டேட். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.